சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் நவம்பர் 1ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் திருநாள். மேஷ ராசி இல்லை மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் நண்பர்கள் இருக்காங்களோ, அண்ணா இருக்காரோ, அக்கா இருக்காளோ, அவங்ககிட்டருந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது. எதுவும் பெருசாக ஆசை காட்டி மோச போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மிக முக்கியமான வழிபாடுகளில் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எது நமக்கு தெரியாதோ அது தெரியாதுன்னு டீசெண்டாக ஒதுங்கிடணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம போனோம்னா பெருசாக பிரச்சனை மாட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் வேலையில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அதுவும் மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மூத்த பெண்களிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் மிக கவனமாக செல்ல வேண்டும். உங்கள் ஹெல்த்தும் சரி, உங்கள் முதல் பையனோட ஹெல்த்தும் சரி, அப்பாவோடைய ஹெல்த்தும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். விபரீதமான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுன்னா அப்படின்னா அதை தொடக்கூடாது, அவ்வளோதான். அதை மட்டும் பார்த்துட்டு தான் போகிறோம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்னாரி மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானதும் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்மளும் கவனமாக இருக்கணும். மற்றவங்க பிரச்சனைக்குள்ளே நம்ம தலையிடாமல் இருந்தாலும் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ரிஸ்க் எடுக்கிறது, ஹைட்டில் போய் எதாவது வேலை பார்க்குறது, சில பேர் நான் டஸ்ட்டை துடைக்கிறேன், ஒற்றை அடிக்கிறேன்னு சொல்லி மேலெலாம் ஏறுறது, ஃபேனை துடைக்கிறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இன்றைய நாள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறதோட சில விஷயங்கள் அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதனால் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் பில்டிங் மேலெலாம் ஏறுறது, மொட்டை மாடிக்கு போய் விளையாடுறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நீங்களும் பண்ணக்கூடாது, உங்கள் குழந்தைகளும் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராகஸ்மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். எந்த விஷயமே உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். பக்குவமாக ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஒரு விஷயத்தை நம்பினீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுக்காகவும் டென்ஷன் கிடையாது. நம்ம இது பண்ணுறோமா இல்லையாங்கிற பயம் வேண்டியதில்லை. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கொடுக்கும். கோவம் எது இருந்தாலும் சரி, இந்த நாள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. எதிரியோடைய கை ஓங்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். சூடாக பேசினீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள்லாம் கெடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் சுச்சுவேஷன் நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக சந்திரன் ராகு சேருவது மனக்கலக்கத்தை உண்டாக்கும், மனோபயத்தை உண்டாக்கும். பசங்களுடைய ஹெல்த்தில் சில கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், விபரீதமான விஷயங்களை விட்டுறணும். பொதுவாக என்ன பண்ணுவோம், சம்மந்தமே இல்லாமல் நைட்டு ஏதோ ஒரு கனவு வரும். அந்த கனவை பற்றி ஹோல் டே நினச்சிட்டு இருப்போம். அது மட்டும் கிடையாது, வண்டியில் போகும்போதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் நினைக்கிறது, அது கன்ஃபியூஸ் ஆகுது. அதே எண்ணத்தில் போய் நெகட்டிவான ஒரு தாட் ப்ராசஸில் போய் மற்றவங்ககிட்ட பேசும்போது அது நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தைரியமாக இருக்கும்போது எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய நாளாக நிராகரிக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகேந்திரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல பொதுவாக சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறது. வீட்டில் தங்க முடியாது. வீட்டில் ஏதாவது சின்ன விஷயத்துக்கு போனாலும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். இல்லைன்னா எலக்ட்ரானிக்கல் ஜாமான் அடிக்கடி பிரச்சனை ஆகும். சில பேருக்கு அந்த ட்ரிப் ஆகி அந்த விஷயம் நடக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவாக இல்லைன்னா அம்மாவோட ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்பு கொடுக்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கணும். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். எந்த விஷயமே உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். பக்குவமாக ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் நண்பர்கள் இருக்காங்களோ, அண்ணா இருக்காரோ, அக்கா இருக்காளோ, அவங்ககிட்டருந்து கொஞ்சம் நாள் வந்து பேச்சுவார்த்தை மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் மிக கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பணம் கொடுத்துடக்கூடாது. இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சாப்பிட்றோம், ஏது சாப்பிட்றோம், நிஜமாக தேவையா இல்லையா, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக நூடுல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ரெண்டு நாள் முடிஞ்ச அளவுக்கு மாத்திரைக்கு செலவாகிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிறது தான் நல்லது. யாராக இருந்தாலும் சரி, மூத்த பெண்களும் தாயார் மாதிரி இருக்கிறவங்க, பெரியம்மா, சித்தி, இந்த மாதிரி எல்டர் லேடிஸ் உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசிக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ராவலு, ஃப்ளைட் ட்ராவலு, ட்ரெயின் ட்ராவலு, வண்டி வாகனங்களில் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சில பேருக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன வேறுபாடுகள் நடக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு எப்படி நடக்கும்னா, இது வெளியே போகிறதுனால பிரச்சனைகள் சால்வ் ஆகும், வெளியூர் பயணங்கள்னால பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். மனசு தெளிவாக இருக்கும். எல்லாமே நமக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். அந்தளவுக்கு அபாரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான தெய்வங்களில் சங்கர நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக செயல்படுத்த முடியும், செய்ய முடியும். பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற தைரியம், தன்னம்பிக்கை, இது எல்லாம் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக முடிச்சா போதும், ஜெயிச்சிருவோம். அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கணும். நைட்டு ஃபுல்லாக நம்மளால் தூங்க முடியாமல் ஏதோ ஒரு வேலை இருக்கும், ஒரு இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சில பேருக்கு லைட்டாக கால் வலி, அதனால் வரக்கூடிய பாதிப்பு, கால்சியம் உடம்புல கம்மியாக இருக்கும்போது கூட சம்மந்தமே இல்லாத எண்ணங்கள்லாம் வரும். அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பாதிப்புகள் எதுவும் கிடையாது, நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.